நான் சாதியும் அல்ல, நான் மதமும் அல்ல, நான் மொழியும் அல்ல, நான் இனமும் அல்ல, நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டறக் கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மமே நான். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யாழ். இப்போது எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க, அதை மகிழ்ச்சியாகவும் இறந்த நாளை துக்கமாகவும் அனுசரித்து அதை ஒரு விழா மாதிரியே கொண்டாடுறீங்களே, இது தேவைதானா தேவையற்றதா? இது எதனால் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது, எனக்காக யோசிச்சிருக்கீங்களா? நான் என்ன சொல்கிறேன், அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கிறத அப்படியே உள்வாங்காதீங்க. அறிவு அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கா, அதுக்கு தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கான்னு. அதுக்கு அறிவே தேவையில்லையப்பா. நம்ம ஒரு இயந்திரமாக இருந்துட்டு போயிடலாமே. இயந்திரத்துக்கு என்ன, சுவிட்ச் போட்டால் ஓடும், அவ்வளோதான். இயந்திரமாக இருந்துட்டு போயிடலாமே. அப்போ உனக்கு அறிவு வேலை செய்யலைன்னா நீ இயந்திரமாக இருக்கேன்னு அர்த்தம். யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துல கேள்வி கேட்கணும். இது எப்படி இருக்க முடியும்? நான் 5 வயசில் எனக்கு புரியாமல் இருக்கும்பொழுது இந்த இடத்துல கடவுள் இருக்காருன்னு சொன்னீங்களே, எனக்கு இப்போ எப்படி 70 வயசு ஆகுது, இப்போவும் இங்கே தான் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி சாத்தியம்? இது எப்படி இங்கே கடவுள்னு இருக்க முடியும்? கடவுள் என்பவர் ஒரு இடத்துல எப்படி இருக்க முடியும்? இப்படிங்கிற இந்த கேள்விகள்லாம் கேட்காம யாரும் என்ன சொன்னாலும் நம்பி வெறுமான ஒற்றை நம்பிக்கையில் மாத்திரம் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை. உங்களுக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். அறிவு உள்ளவன் கேள்வி கேட்பான். இப்போ 5 வயசு குழந்தை ஏதாவது கேள்வி கேட்குமாப்பா? இப்போ அது கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டு போயிடும் இல்லையா? அது ஒரு கேள்வியெல்லாம் ஒன்றும் கேட்காது, ஏன்னா அதுக்கு கேட்க தெரியாது. ஆனால் நீ 60 வயசாகியும் திருப்பள்ளி எழுச்சிக்கு போகிறேன், சாமியை தூங்க வைக்கிறதுக்கு போகிறேன், பள்ளியற பூசைக்கு போகிறேன், இங்கே தான் சாமி இருக்குன்னுட்டு போகிறேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா இப்போ நீ குழந்தையா இருக்குன்னு தானே அர்த்தம். குழந்தைக்கு பெரிய அளவில் அறிவு வளர்ந்துருக்காது இல்லையா, முதிர்ச்சி இருக்காது இல்லையா, அனுபவம் இருக்காது இல்லையா. உடல் அளவில் உனக்கு 60 வயதோ 70 வயதோ 80 வயதோ, ஆனால் நீ குழந்தையாக தான் இருக்கேங்கிறது தான் உண்மை. இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் சரி, இது உண்மை. இவன் என்ன இப்படி பேசுகிறான்னு திட்டிட்டு போகிறதா இருந்தாலும் போங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. என்னுடைய வேலை, எனக்கு இப்பொழுது யூடியூப்ன்ற ஒரு வலைதளம் இருக்குது, அதை நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்க, எத்தனை பேர் கேட்கல, எத்தனை பேர் திட்டுறீங்க, எத்தனை பேர் கொண்டாடுறீங்க, எதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. சித்தர் பெருமக்கள் எப்படி அவர்களுடைய ஞானத்தை ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்தார்களோ, என்னுடைய ஞானத்தை பின்வரும் சந்ததியினர்கள் பார்த்து கேட்டு படித்து தெரிந்து கொள்வதற்காக, அதுக்காக தான் நான் இந்த பிறவியை எடுத்திருக்கேன். அதுக்காக தான் இந்த வேலையை உட்காந்து செஞ்சிட்ருக்கிறேன். இது எத்தனை பேர் ஏற்றுக்குருவீங்கன்னு எனக்கு தெரியலை. ஏற்றுக்காதவங்களை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நீங்கள் எப்போதும் போல் போட்டுறவங்க போட்டுடலாம், தூட்டுறவங்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்ன நம்மளை அறிவு இல்லைன்னா திட்டுறேன்னா, உண்மையிலே அறிவு என்பது என்ன, கேள்வி கேட்கணும்ல. நான் இந்த தண்ணியை ஏன் குடிக்கணும், இந்த தண்ணி குடித்தா ஏதாவது ஆகுமா ஆகாதாங்கிற கேள்வி கேட்கணுமா இல்லையா? வெறுமனை ஒருத்தர் சொல்கிறாங்கிறத மட்டும் நம்பிக்கிட்டு எப்படி போக முடியும்? இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரம்மாவோட பிறந்த நாள் வந்துச்சு. அன்னைக்கு தான் இந்த சிந்தனை வந்தது. விடிய காலையில் ஒரு 4:30 மணிக்கு. அன்னைக்கு நைட்டு நள்ளிரவு 12:01-12:02 உட்காந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்காரம்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போன பிறந்த நாளுக்கு கூட பிறந்த நாள்னு சும்மா அப்படி சொல்லிட்டு போனேன். இந்த தடவை ஒன்றுமே சொல்லலைன்னா, ஏன்னா 12:30 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்கேன், அவங்க எந்திரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க அக்கா பிள்ளைங்க எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. விடிய காலையில் 4:30 மணிக்கு எனக்கு ஒரு முழிப்பு வருது. முழிப்பு வந்தாலும் ஒரு சிந்தனை வருது. நைட்டு என்ன பேசிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு சித்திரை 2 பிறந்த நாள், அதனால தான் நைட்டு பேசிகிட்டு இருந்தாங்களா? அப்போ தான் அந்த சிந்தனை வருது. பிறந்த நாள்னு ஒன்று கொண்டாடுறான், இது எதுக்கு இந்த கொண்டாடுறான், இதை யார் உருவாக்குனது, இது
தேவையா தேவையற்றதா அப்படிங்கிற சிந்தனை வரும் பொழுது, இப்போ பிறந்த நாள்னா, இப்போ எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள் என்னன்னு தெரியாது, பிறந்த தேதி தெரியாது அவங்களுக்கு, அவங்களுக்கு ஜாதகம்லாம் இல்லை. இது புரிஞ்சால் உனக்கு ஜாதகங்கிறது பொய்யுங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சிடும். ஓ, பிறந்த நாள் கொண்டாடியது எந்த 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 நூற்றாண்டுலேருந்து கொண்டாடினாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்கணும்ப்பா, இதெல்லாம் சிந்திக்கணும்ப்பா. எவனோ ஒருத்தன் அவனுடைய சுய தேவைக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கிறதுக்காக மாத்திரம் நீ அப்படியே நம்பிக்கிட்டு போனீங்கன்னா, இதனால தான் சொல்கிறேன் அறிவில்லைன்னா இதுதான் அறிவில்லை. இப்போ மனித இனம் உருவாகி எத்தனை எத்தனை லட்சம் நூற்றாண்டு ஆயிடுச்சு, எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. ரொம்ப வேணாம், 2000 வருடங்களுக்கு முன்பு 2000 வருடங்களுக்கு முன்பு இங்கே வந்து பிறந்த நாள் பிறந்த நாளுங்கிற அந்த கேலண்டர் எப்போ வந்தது? கேலண்டர் எப்போ வந்தது? பிறந்த நாளுங்கிற கேலண்டர் வந்தது அப்புறம் தானே இந்த இது குறிச்சிருப்பான். கடிகாரம் தோன்றி எத்தனை நூற்றாண்டு ஆயிடுச்சு? கடிகாரத்தை வச்சு தானே நேரம் குறிக்கிறான். அந்த நேரத்தை வச்சு தானே நேரம், கடிகாரமும் அந்த கேலண்டரு, கடிகாரம் அந்த காலண்டரு, இது ரெண்டும் உருவாகி எத்தனை வருஷம், எத்தனை நூற்றாண்டு ஆயிடுச்சு. அப்போ இத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி அது இருந்துச்சானா அது கொண்டாடலை. இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஜாதகமும்னு ஒன்று இல்லை, பிறந்த நாள் நிகழ்ச்சின்னு ஒன்று இல்லை. இது புரியணுமா இல்லையா? இது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எத்தனை பேருக்குள்ளே இந்த கேள்வி வந்திருக்குது. இந்த பிறந்த நாள்னு ஒருத்தன் கொண்டாடணும்னு எவனோ ஒருத்தன் ஆரம்பித்து வச்சுட்டா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன் கொண்டாடுறோன்னே தெரியலை, ஆனால் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது, எனக்கே யோசிச்சிருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன், குறைந்தபட்சமாக யோசிங்கிறேன். ஒருத்தன் ஒரு விஷயம் நான் சொல்கிறதையுமே அப்படியே ஏற்றுக்காத. நான் பல பதிவுகள் நான் பேசுகிறதுமே ஏற்றுக்காத, உனக்குள்ளே கொண்டுட்டு போய் இதை அலசு. இந்த கிறுக்கன் உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்கிறானே, இவன் சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கான்னு யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ அதுக்குள்ளே கேள்வி எழுப்பு. ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்டு கேள்வி கேட்குறதோ, நீ என்ன முன்னோர்கள் சொன்னதை வந்து நீ வந்து கேள்வி குத்தாக்குறியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முன்னோர்கள் என்ன மூடர்கள்னா, முன்னோர்கள் தான். எல்லா மூடர்கள்னு சொல்ல முடியாது. முன்னோர்களில் ஞானிகளும் இருந்திருக்காங்க, முன்னோர்களில் 99% மூடர்கள் இருந்திருக்காங்க, 1% ஞானம் அடைந்தவர்களும் இருந்திருக்காங்க. ஆமாம், எல்லா முன்னோர்களையும் சொல்லலை நான். சரியா? என்னைக்கு நீ ஒன்று கேள்வின்னு ஒன்று கேட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்னாடி எப்படிப்பா போகிறீங்க? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்னாடி உள்ள போக முடியல. இந்த இடத்துல ஒவ்வொருவரும் நீங்கள் கேள்வி கேளுங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அவங்க அப்பா பேர் தெரியும், அப்பாவோட அப்பா பேர் தெரியும், அவங்க அப்பாவோட அப்பா பேர், மூணு தலைமுறையோட பேர் தெரியுமா, 4 தலைமுறையோட பேர் தெரியுமா, சரி 5 தலைமுறையோட பேர் தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒரு தலைமுறைக்கு 100 ஆண்டு வச்சுக்கிறோம், 500 ஆண்டு. 500 ஆண்டுக்கு முன்னாடி நீ என்ன சமூகம், நீ என்ன சாதி, நீ என்ன மதம், நீ என்ன மொழி பேசிக்கிட்டு இருந்த, நீ 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 என்னவா இருந்த, ஏதாவது உனக்கு ஏதாவது வரலாற்று ஆவணங்கள் எதுவும் இருக்கா? பண்ணி வச்சுருக்காங்களா உன்னுடைய சந்ததியினர்கள்? இல்லை. எப்போ 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் இல்லைப்பா. நான் என்ன சொல்கிறேன், என்ன எல்லாத்துக்கும் நீங்கள் அறிவியலோட ஒப்பிடுறீங்கல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவியலுங்கிறது வந்து குழந்தை, அது இப்போ தான் பிறந்திருக்குது. மெய்ஞானமானு ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதை வேணால் போய் பாருங்கள், அதுக்குள்ளே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். கேலண்டர் எப்போ வந்ததோ, கேலண்டர் வந்தது எப்போ, கடிகாரம் வந்தது எப்போ, கடிகாரத்தில் தான் நேரம் குறித்தான், கடிகாரத்தை வச்சு தான் 6 மணி 34 நிமிடம் அப்படின்னு குறிக்கிறான். அந்த 6:34 பஞ்சாங்கம்னா யார் உருவாக்குனது? இவனே உருவாக்கி வச்சுருக்கான், அவனுடைய சுயத்து லாபத்திற்காக உருவாக்கி வச்சதை அதை அப்படியே சொல்லிட்டு வரான். அதுக்கு எதையாவது தூக்கிட்டு வராங்க. பாருங்கள், பௌர்ணமி இந்த நாளில் தானே வருது, அமாவாசை இந்த நாளில் தானே வருது அப்படின்னா, ஏற்கனவே நடந்ததை வச்சு ஒரு குறிப்பு எழுதி வச்சுருக்கான், அந்த குறிப்பு படி நடந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ரம்ஜான் எத்தனை தடவை மாறி போயிருக்கு. அது ரம்ஜான் வந்து அவங்க இயற்கையாக கொண்டாடுவாங்க, அந்த பிறை பார்த்து தான் அவங்க இதே கொண்டாடுவாங்க. அப்போ பிறை தெரியலைன்னா அன்றைக்கி கேலண்டரில் ரம்ஜான்னு போட்டிருக்கோம், ஆனால் பிறை தெரியலைன்னா மாற்றிடுவாங்க. நான் இதை இன்னொரு இதில் பண்டிகைகளில் சொல்லலாம்னு நினச்சி, சரி இந்த இடத்துல வந்துருச்சு அதனால் சொல்லிட்டேன். அப்போது 500 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஜாதகம் இல்லை, கடிகாரம் இல்லை, இருந்திருக்காது.
இல்லை கடிகாரம் உருவாகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இப்போ கடிகாரம் உருவாகுவதற்கு முன்னாடி யாருமே பிறக்கலையா? அப்போ பிறந்தவங்களாம் நேரத்தை எப்படி குறிப்பிட்டு வச்சுருந்தாங்க? அல்லது தேதி எப்படி குறிப்பிட்டு வச்சுருந்தாங்க? ஒன்றுமே கிடையாது. கடிகாரம் தோன்றிய பிறகு தான் பிறந்த நாள் கொண்டாட்டம் உருவானது. நாள்காட்டி கேலண்டர் பிறந்த பிறகு தான் இந்த இதெல்லாம் கொண்டாடப்படுறது. இது ரெண்டும் சரியா? அப்போது ஜாதகமும் போய் பிறந்த நாள் நிகழ்ச்சியும் தேவையற்றது. இப்போ இறந்த நாள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இறந்த நாளையும் குறித்து இதே தான், அங்கேயே போய் பிறந்த நாள் அதே மாதிரி நீங்கள் இறந்த நாளை இன்னைக்கு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு திதி அப்படின்னு சொல்லி ஒரு இதை உருவாக்கி வைக்கிறீங்க. அந்த திதி எங்கேருந்து குறிக்கிறீங்க? உங்களுடைய சுய ஞானத்திலிருந்து வருதானே? இல்லை, அங்கே பேப்பரில் எழுதி வச்சுருக்கான் இதுதான் திதி அப்படின்னு. அதை வச்சு நீங்கள் அப்படியே எழுதுறீங்க. இன்ன தேதியில் ஒரு இறந்து போயிட்டார், இன்ன தேதியில் திதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதுவும் கேலண்டர் எப்போ வந்தது? அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டது தான். ஆக பிறந்த நாள் நிகழ்ச்சியும் இறந்த நாள் நிகழ்ச்சியிலே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து கூத்துகளும் இதெல்லாம் ஒரு கூத்துன்னு தான் சொல்லணும். நான் வேறு இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. இதை எப்படி சொல்கிறது, எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு தெரியலை. கொஞ்சமாவது சிந்திங்க. ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா முன்னோர் சொல்லியிருக்கிறாங்க, எதுக்கு இதை சொன்னால்? பிறந்தநாள் கொண்டாட்டம் எதுக்கு கொண்டாடுனீங்க? என்னை பெற்ற தாய்க்கு ஜாதகம் இல்லை. ஏன்னா பிறந்த நாள் தெரியாது. பிறந்த நாள் தெரியலைன்னா ஜாதகம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், பிறந்த நாள் எப்படி பிறந்த நாளும் இறந்த நாளும் இது தேவையற்றதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, கேலண்டரும் கடிகாரமும் உருவாகினதுக்கு அப்புறம் தான் இந்த கொண்டாட்டம்லாம். ஆனால் மனித இனம் உருவாகி எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால தான் நான் எழுதின புத்தகத்தில் சொல்லியிருக்கேன், மூலத்தை தேடு அப்படின்னு தான் முதல் கண்டென்ட்டே அதுக்குள்ளே வரும். நம்ம மூலத்தை தேடுறோமான்னா இல்லை. நீ மூலத்தை தேடுனதுக்கு பிறகு தான் சாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை, இனம் இல்லை, ஐம்புலன்கள் இல்லை, மனம் இல்லை, அறிவையும் கடந்து அறிவும் இல்லை, ஆன்மா அதுவும் ஒரு காலத்தில் இல்லைங்கிறது உனக்கு புரிதல் எப்போ வரும்? இதெல்லாம் அந்த மூலத்தை தேடி போகும் பொழுது தான் இதெல்லாம் வரும். நீ மூலத்தையே தேடாமல் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ 200 ஆண்டுகளுக்கு முன்போ அல்லது 500 ஆண்டுகளுக்கு முன்பு நின்று நீ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அவ்வளோதான் தெரியும். அதனால தான் மூலத்தை தேட சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் மூலத்தை தேடி போங்க. உங்களால் அதிகபட்சமாக பின்னோக்கி எவ்வளோ தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பயணித்து பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு புரியும். கடிகாரமும் கேலண்டரும் வருவதற்கு முன்பு பிறந்த நாளும் இல்லை, இறந்த நாளும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், பிறந்த நாள் மகிழ்ச்சியும் இறந்த நாள் துக்கம் இரண்டும் தேவையற்றது. ஏனென்றால் இது உருவாகவில்லை, இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சில சூழ்ச்சி எண்ணம் கொண்ட மனிதன் போர்வையில் இருக்கின்ற ஒரு உயிரினத்தின் அவனுடைய சுய லாபத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டமும் இறந்த நாள் துக்கமும். ஒரு குறிப்பிட்ட ஒருவரால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினால் உருவாக்கப்பட்டதான். குறிப்பிட்ட சமூகம் நான் பார்ப்பனர்கள் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அவன் தான் எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சான். அதுபோல் இந்த பிறந்த நாள் இறந்த நாள் கர்மாதி கொடுக்குறேன் அப்புறம் 16ஆம் நாள் இதெல்லாம் உருவாக்குனது அவன் தான். அதனால் பிறந்த நாள் மகிழ்ச்சியும் இறந்த நாள் துக்கமும் இரண்டுமே தேவையற்றது.